அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த காலை பொழுதை ஒரு கருத்து நிறைந்த பொழுதாக, ஒரு மகிழ்ச்சிகரமான பொழுதாக, நல்ல சிந்தனையோடு இந்த நாளை தொடங்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய வேட்கையோடு இந்த நிகழ்வை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கை எப்ப தெரியுமாங்க சந்தோஷமா இருக்கும். நிறைய போராட்டங்கள் வரும், நிறைய சிக்கல்கள் வரும், நிறைய சவால்கள் வரும். ஆனாலும் கூட இந்த உலகம் ஏதோ ஒரு வகையில நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வரங்களை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த வரத்தை இது நமக்கு கிடைத்த வரம்பான்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாழ்க்கையே வரமா மாறும். இல்லைன்னா இந்த வாழ்க்கை விரயமாக மாறிடும். ஒரு குழந்தை செல்வம் நமக்கு கிடைச்சிருக்கும், ஒரு அழகான குடும்பம் நமக்கு கிடைச்சிருக்கும், தங்கறதுக்கான ஒரு வீடு நமக்கு கிடைச்சிருக்கும், 3 வேளை சாப்பாடு கிடைச்சிருக்கும், போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாகனம் வீட்டுல இருக்கும். ஏதோ ஒரு வகையில இந்த வாழ்க்கையை நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிட்டே தாங்க இருக்கு. வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க, ஏதோ ஒரு கட்டத்துல உதவி செய்யறதுக்கு ஒரு நண்பன் ஓடி வர்றவனாக இருப்பான், நம் மீது பிரியம் கொண்ட ஒரு தோழனோ தோழியோ நம் மீது பிரியம் கொண்டவங்க இருப்பாங்க, வேலை பார்க்குற இடத்துல நமக்கு வழிகாட்டுறதுக்காகன்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில இந்த பிரபஞ்சம் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணும், ஒரு வரத்தை நமக்கு கொடுத்துருக்கோம். ஆனா நமக்கு பெரிய விஷயம் தெரியுமா, நமக்கு கிடைச்சிருக்கிற வரம் எதுன்னே நமக்கு தெரியறதே இல்லை சார். வரம் தெரியாத காரணத்தினாலே அது விரயமா மாறிட்டே இருக்கும். சமீபத்துல சமூக வலைதளங்கள்ல ஒரு நடிகருடைய போட்டோ ரொம்ப வைரலா போச்சு. பெரிய நடிகரா இருந்தவர் இப்ப சமீப காலத்துல ஒரு இளம் நடிகரா ரொம்ப ஃபேமஸான நிறைய படங்கள்ல வெற்றி படங்கள்ல நடிச்ச நடிகர் அவராடா இது அப்படின்னு பாக்குற மாதிரி ரொம்ப உடலெல்லாம் இழைச்சு, கண்ணெல்லாம் போய், ரொம்ப வாழ்க்கையே போய் ஒரு போதை புழக்கத்துக்கு அடிமையாகி அந்த மனுஷனை பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமான இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த வரத்தை ஏதோ ஒரு வகையில நமக்கு புரியாம தேவையில்லாத விஷயங்கள்ல போய் நம்ம அடிமையாகும் போது அந்த வரம் விரயமாக மாறிடும் சார். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, கடவுளினுடைய சிலைகளை ஊர்வலமா எடுத்துட்டு வருவாங்கல்ல, உற்சவர் சிலைன்னு சொல்லுவாங்க. மாட வீதிகள்ல ஊர்வலமா எடுத்துட்டு வருவாங்க. அப்படி ஊர்வலமா எடுத்துட்டு வர்றதுக்கு தேர் இருக்கக்கூடிய ஊர்கள்ல தேரை வச்சு எடுத்துட்டு வந்துருவாங்க. இது சில ஊர்கள்ல இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, சுமக்கிறக்கூடிய அந்த கழுதைகள் இருக்குல்ல, அதுல வச்சு கூட சில இடங்கள்ல ஊர்வலம் எடுத்துட்டு வருவாங்க. அப்படியா எடுத்துட்டு வரும்போது எல்லாரும் சாமியை வணங்குறாங்க. இந்த வண்டியை இழுத்துட்டு வரக்கூடிய அந்த கழுதை இருக்குல்ல, அது நினைச்சுச்சான் நம்மளத்தையும் வணங்குறாங்கன்னு கழுதை நினைச்சுச்சான். அது வண்டியை இழுக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. அந்த கழுதை நினைச்சதுக்கு எல்லாரும் நம்மளைத்தான் கும்பிடுறாங்க, நம்மளுக்கு தான் வணக்கம் சொல்றாங்கன்னு இந்த கழுதை என்ன பண்ணிருக்கு, ஒரு கட்டத்துல எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிருக்கு. கத்தி 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 ஆசீர்வாதம் பண்ணிருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் நின்று அப்படி இந்த கர்வமா ஒரு பார்வை பார்த்து கத்தி இருக்கு. இந்த கழுதை மேய்க்கிறவ என்ன பண்ணிருக்கான், ஒரு கட்டத்துல குச்சி எடுத்து சொல்லிருன்னு 2 அட்டி அடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு, இவங்க நம்மள கும்பிடலடா, கடவுளை கும்பிட்டு இருக்காங்களடான்னு. இதே மாதிரிதான் சார் நமக்கு என்ன ஆயிடுது, இந்த இறைவன் கொடுத்த இந்த அற்புதமான ஒரு உலகத்தை, இந்த வரத்தை நாம என்ன நினைச்சிரோம்னா, இது நமக்கானது, இது நம்மால வந்தது, எல்லாமே நமக்கால நடந்ததுன்னு எப்படி அந்த கழுதைக்கு ஒரு கர்வம் வந்துச்சோ, அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்வம் வரும்போது நாம் அந்த வரத்தை அப்படியே விரயம் பண்ணிடுறோம் சார். அப்படியே விரயம் பண்ணிடுறோம். அந்த கர்வம் வராத நேரத்துல, இறைவன் நமக்கு கொடுத்துருக்காருப்பான்னு புரியக்கூடிய நேரத்துல அந்த வரமாகவே இருக்கும். யயாதின்னு ஒரு மன்னன் இருந்தார். அவரு மிகப்பெரிய தவம் பண்ணவர், மிகப்பெரிய யாகம் பண்ணவர், மிகப்பெரிய யஜ்யம் பண்ணவர். அவர் யாகத்திலும் யஜ்யங்கள்லயும் என்ன பெரிய பலன்னா, இந்திரனுக்கு நிகரான சக்தி அவருக்கு கிடைக்குது. 3 உலகத்துக்கும் அவரால் இந்த சொந்த மனித உடல்ல போயிட்டு வர முடியும் அப்படின்னு பாரதத்துல ஒரு கதை வரும். சொந்த உடம்புல, மனித உடம்புல அவர் எந்த உலகத்துக்கு வேணாலும் போயிட்டு வரலாம். இப்போ இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, இந்திரனுக்கு அவர் வந்தாருன்னா அவருக்கு சாதாரண சிம்மாசனம் போட முடியாது. இந்திரனுக்கு நிகரான சிம்மாசனம் போட்டுதான் அவர் உட்கார வைக்க முடியும். அப்படி யாகம் பண்ணவர், அப்படி யஜ்யம் பண்ணவர், அப்படி தவம் பண்ணவர், அப்படி தியானம் பண்ணவர். அவ்வளவு பெரிய யோகி இந்த யயாதின்றவர். அவரை பார்த்தாலே அப்படி அந்த தேஜஸா இருப்பார். இப்ப இந்திரனுக்கு ஒரு பயம் வந்துச்சு, எங்கடா இவர் நம்ம பதவிக்கு வந்துருவாரோன்னு ஒரு நாள் என்ன பண்ணனா, அந்த யயாதி அவரை உட்கார வச்சு, உங்களை மாதிரி தவம் பண்றதுக்கு ஆள் இருக்கா, உங்களை மாதிரி யோகம் பண்றதுக்கு ஆள் இருக்கா, உங்களை மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் பண்றதுக்கு ஆள் இருக்கான்னு அவரை போட்டு புகழ்ந்து தள்ளியிருக்கான். இப்ப இந்த யயாதிக்கு என்ன இருந்திருக்கணும், பணிவு இருந்திருக்கணும். அவர் அப்படியே யோசிச்சுட்டு சொன்னாரா, நீங்க சொல்றது உண்மை, என்னைய மாதிரி தவம் பண்றதுக்கு இந்த உலகத்திலேயே ஆள் இல்லைன்னு தற்பெருமை பேசினாரா. அடுத்த நிமிஷம் அந்த கர்வத்தின் காரணமாக மேல் உலகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்து சேர்ந்தார். அவரால் பின்பு எந்த லோகத்திற்கும் போக முடியவில்லை. இந்திர பதவியை யயாதி இழந்தார்னு ஒரு கதை வரும். இந்திரனாக ஜொலிக்க வேண்டியவர் சின்ன ஒரு கர்வத்தினால, அந்த பணிவு இல்லாத காரணத்தினால தனக்கு கிடைத்த வரத்தை சாபமாக மாற்றிக்கொண்டார். அப்ப எப்பப்பா சாபத்தை வரமா மாற்ற முடியும் தெரியுமா, பணிவும் அன்பும்
நம்ம கிட்ட அதிகமா இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், அறிவு வேலை செஞ்சுச்சுன்னா நமக்கு வரக்கூடிய சாபத்தை கூட வரமாக மாத்திரலாம். எப்படி பண்ணலாம்? இதே பாரதத்துல இன்னொரு கதை வரும். அர்ஜுனனை ஊர்வசி சபிச்சிருவாங்க. இந்திரலோகத்துல இருக்கிற ஊர்வசி சபிச்சிருவாங்க. நீ ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் கடவாயின்னு சபிச்சிருவாங்க. இப்ப ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லை, இவன் பெரிய வீரன், போர்க்களத்துல போய் சண்டை போடுறவன், ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் கடவாயின்னு சபிச்சா வாழ்க்கையே போச்சு. என்னடா பண்றது? நம்மளாம் இழந்து உட்கார்ந்து இருப்போம்ல. அர்ஜுனன் அழுகலைங்க, அர்ஜுனன் பயப்படவே இல்லைங்க. அவன் 2 வரம் கேட்டான். நீங்க சபிச்சதாவே இருக்கட்டும், இதை நான் 2 விதமா மாத்திக்கிறேன். என்ன? இந்திரனுடைய உதவியோட 2 விதமா மாத்திட்டான். 1, இந்த ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் கடவாய்ன்றத 1 வருஷம் மட்டும் நான் அனுபவிச்சுக்கிறேன். சரி, இந்த 1 வருஷமும் நான் எப்ப இதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறேனோ அப்ப நான் அனுபவிச்சுக்கிறேன். எனக்கு தேவையான தருணத்துல நான் அனுபவிச்சுக்கிறேன். சார், சாபத்தை சார் எப்படி தெரியுமா அர்ஜுனுக்கு வரமா மாத்தினா? 1 வருட அஞ்ஞான வாசம்னு இருந்தாங்க. காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் 14 வருடம் வனவாசம், 1 வருடம் அஞ்ஞான வாசம். அஞ்ஞான வாசம் யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல இருக்கணும். அர்ஜுனனை மறைச்சு வைக்க முடியுமா? அர்ஜுனுடைய வீரத்தை மறைச்சு வைக்க முடியுமா? அர்ஜுனுடைய வில்ல மறைச்சு வைக்க முடியுமா? ஆனா அந்த 1 வருட அஞ்ஞான வாசத்துல அர்ஜுனன் என்ன தெரியுமா பண்ணாரு? ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் ஊர்வசியினுடைய சாபத்தை அப்ப எடுத்துக்கிட்டார். பிரிக்னை அப்படின்ற பேர்ல ஊர்வசியினுடைய சாபத்தை அப்போது ஏற்றுக்கொண்டு அந்த சாபத்தை அந்த தருணத்தில் வரமாக அர்ஜுனன் மாற்றிக்கொண்டான். அதனால தான் அர்ஜுனன் மிகப்பெரிய ஒரு வீரனாக திகழ்ந்தார்னுவாங்க. நமக்கு வரக்கூடிய சில சவால்களை, சில சந்தர்ப்பங்களை, சில போட்டிகளை, சில பிரச்சனைகளை நமக்கு வரமாக மாத்திக்க தெரிஞ்சுச்சுன்னா அவங்க அர்ஜுனனை போல் பெரிய வீரராக மாறிவிட முடியும்ன்றது தாங்க. சாபத்தை கூட வரமா மாத்திக்கணும். சார், தசரதரை பத்தி நம்ம ராமாயணத்துல நிறைய படிச்சிருப்போம்ல. உண்மையை தெரியுமா? ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடி தசரதருக்கு ரொம்ப நாளா குழந்தையே கிடையாது சார். குழந்தையே கிடையாது. தசரதர் என்ன பண்றாரு? காட்டுக்கு வேட்டையாட போறாரு. ஒரு இடத்துல யானை தண்ணி குடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. யானை தண்ணி குடிக்கிற மாதிரி. இந்த தசரதர் என்ன நினைச்சாரு? யானை தான் நினைச்சு இவர் ஒரு அம்பை எய்துறாரு. பார்க்காமலே அம்பை எய்தலாம், அவருக்கு அந்த திறமை. பார்க்காமலே எய்தக்கூடிய அம்பை எய்றாரு. அது போய் ஒரு மனிதனுடைய சத்தம் கேட்குது. அது அம்பு போய் ஒருத்தர் மனிதனை குத்திடுது. அந்த மனிதனுடைய சத்தம் கேட்குது. அச்சுச்சோன்னு பார்க்கும்போது அந்த இளைஞன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அந்த இளைஞன் சொல்றான், என்னைய நீங்க கொன்றதுனால தப்பு இல்லை, ஆனா எங்க அப்பா அம்மா தண்ணி வேண்டி காத்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் பார்வை கிடையாது. அந்த 2 பேருக்கும் இந்த குவளையில தண்ணி பிடிக்கிறதுக்காகத்தான் வந்தேன். அவங்க தாகத்தோட இருப்பாங்க, என்னைய நீங்க காப்பாற்ற முடியாது, ஆனா அவங்க தாகத்தை உங்களால தீர்க்க முடியுமான்னு அந்த இளைஞன் கேட்கிறான் சார். இவர் வேற வழியே இல்லாம அந்த இளைஞன் அங்க விட்டுட்டு அந்த தண்ணீர் கொடுக்க போறாரு. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் தண்ணீரை வாங்கும் போதே கேட்கிறாங்க, நீ யாரு? என் பையன் எங்க? இப்ப தசரதர் நடந்த அத்தனை விஷயத்தையும் சொல்றாரு. காட்டுல யானையினுடைய சத்தம் நினைத்து நான் அம்பு விட்டு அது உங்களுடைய மகனை கொன்றது. நான் தான் உங்கள் மகனை கொன்ற பாவின். இந்த பார்வை இல்லாத 2 பெற்றோரும் தசரதனுக்கு ஒரு சாபம் கொடுத்தாங்க. நாங்க எப்படி என் மகனை பிரிந்து விட்டு வருந்துகிறோமோ, நாங்கள் எப்படி என் மகனை பிரிந்து விட்டு உயிர் விடுகிறோமோ, அப்படி நீயும் உன் புதல்வனை பிரிந்து உயிர் விடுவாயாகன்னு சாபம் கொடுத்துட்டு இறந்து போயிடுறாங்க சார். இப்ப தசரதர் வருத்தப்படணுமா கூடாதா? இந்த சாபத்துக்கு வருத்தப்படணுமா கூடாதா? தசரதர் சந்தோஷப்பட்டாராங்க, சந்தோஷப்பட்டிருக்காரு. ஏன் தெரியுமா? அவருக்கு அப்ப புத்திரரே இல்ல, அப்ப யாருமே பிள்ளைகளே இல்ல. இப்ப அவங்க சாபத்தினால தனக்கு ஒரு பையன் பிறப்பான்ல, பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தானே அவனை பிரிய முடியும். அவனை பிரியறப்ப தானே நமக்கு இறப்புறோம். ஏதோ ஒரு வகையில எனக்கு ஒரு பையன் பிறப்பான்னு அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துச்சான். இப்படி சாபத்தை கூட வரமாக யார் கருதுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஒரு படி முன்னேறி கொண்டே இருக்காங்க. சின்ன சின்ன சவால்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன தோல்விகளை எல்லாம் சாபம் நினைத்து ஒதுங்கி விடாமல் அதை எப்படி நம் வாழ்க்கைக்கான வழி என்று யார் பார்க்கிறார்களோ, வலியை கூட பெயின், வலியை கூட வழியாக, பாதையாக மாற்றிக்கொள்ள முடிந்தால் வாழ்க்கையின் வெற்றி உங்களுக்கு தான்.